என் வேங்கை வீழ்ந்து விட்டதா? அர்ஜுனா, அதர்மக்காரா, நீ ஒரு பேடி! சிசுவை கொல்வதுதானா உன் தர்மம்? கர்ணா, நீயா தர்மத்தை பற்றி பேசுவது? என் மகன் குழந்தை அபிமன்யுவை கொண்டபோது உங்கள் தர்மம் எங்கே போனது? அர்ஜுனா, உன்னை நான் விடப் போவதில்லையடா! என் செல்வமே விஷசேனா, என் கண்ணே, நீ இல்லாமல் நான் எப்படியடா இருப்பேன்? தெய்வமே, இது என்ன கொடுமை! தாயிருக்க தந்தை பறிப்பதா? கடவுளே, கடவுளே! தளிர்மேனி இளங்குருத்து முகம் கண்டு அரக்கனும் இரக்கம் கொள்வான். அதனிலும் கொடியவன் அர்ஜுனன் என் மகனின் உயிர் குடித்தான். நெஞ்சில் வீரவடி ஏந்தி வீழ்ந்தனம் சிங்கக்கன்று புகழேந்தி சொர்க்கம் புகும். அறம் மறந்து சிசுவை அழித்த கோழையை நான் அழிக்க அவன் உயிர் நரகம் புகும். கவலை விடுத்து சுபா. ஐயோ, இனி நீங்கள் யாரை அழித்து எனக்கு என்ன? என் மகனை இறக்க விட்டீர்களே. மகன் இறந்தான். எழுந்து என் முகம் பார். மகனின் குருதியின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன், அவர்கள் புலவழுச்சியில் பழுதீட்டும் இழப்புக்கு ஈடு செய்வேன். அர்ஜுனா, அர்ஜுனா, உன்னை அழைத்து விடுகிறேன், உன்னை அழைத்து விடுகிறேன். மகாவீர சல்லியனை வணங்கி வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் நீர் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும். என்ன, ஒரு தேரோட்டிக்கு நாம் தேரோட்டியா? துரியோதனா, என்னை பற்றி என்ன நினைப்பு உனக்கு? மன்னிக்க வேண்டும். இப்படி தங்களை குறைப்பதாக, பெருமைப்படுத்துவதாக. பார்த்தனுக்கு சாரதியா, சகல சக்தி படைத்த கிருஷ்ணன் அல்லவா? அவனுக்கு நிகராக நீர் நமக்கு மறுக்காமல் புறப்படும். முது சாதுரியம் கர்ணனுக்கு வெற்றியையும் அர்ஜுனனுக்கு அழிவையும் தர வேண்டும். எப்படியோ நீ வாழ வேண்டும். ஆகட்டும். நேரம் வீணை நீடிக்க நாகாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனை தாய்த்துகிறோம்.
கழுத்துக்கா குறி? அவர் மார்புக்கு குறிவை. மார்பிலே வீரப்புண்ணேந்தி வீழ்ந்தார் என்ற பெயருக்கு இடம் தரையில் கழுத்தில் விடும் ஒரே அடியில் தலைவேறு உடல் வேறாக சிதற வேண்டும். இதர இடமானால் துணி துணித்து துன்பப்பட்டு இறப்பான். இந்த இருந்தாலும் வீரன் அல்லவா அவன். வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் தெரியவில்லை. என் சொல்கே சொல்லியா? தேரோட்டுவது உன் வேலை. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. மறிகை ஆகாசுரன் கழுத்துக்கு வருகிறது. கிருஷ்ணா, பயப்படாது. மைத்துனா, பிழைத்தேன். நீயே எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது. இனி உனக்கு எதிலும் வெற்றி. கண்ணா, தானன்று அகந்தை உன் வெற்றியை குலைத்தது. அதோ திரும்பி வரும் அதிக அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை குலைக்க விடு. அர்ஜுனன் நீ ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. கர்ணா, மகா கர்ப்பிணி, நான் சொல்லுகளை செய்து விட்டால் அது உனக்கு ஒரு குறைவா? சரியா? என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து என்னை வதை செய்யாது. நடத்தி விடு. மதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழே தோல் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலையில். ரதசாதினி, ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான். ஓட வேண்டுவது குதிரை. ஓட்டுகிறேன். அது ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனிருந்து சதி செய்வதுதான் உன் குணம். இறப்பே. ஆனால் இந்த ஈன உரைக்கேடி இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் உருவத்தை நான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்கும். நான் சொல்கிறேன். போ புல்லுருவி, புல்லுருவி, போ. இதுதான் சமயம். விடு பானங்கள். என்ன அதிசயம்! எல்லையற்ற பாயும் என் கரங்கள் வலுவிழந்த மலனாக மாற காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. நிறுத்துவன் சரத்தை. வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா.
பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா ஐயோ தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே யாச்சகமா பெரியே ஏது வேண்டும் என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம் இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது அது வேண்டுமா இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள் நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு அது போதும் ஆஹா எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர் பெரிய தர்ம பலம் எனது உயிர் ரத்த பலம் எனது உடல் உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன் நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீர் பெறுவீர் கர்ணா அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார் நானா வா பரந்தாமா லோகநாயகா கருணைதானா என்னை ஆட்கொண்டது யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு அர்ஜுனா இப்போது தொடுவன் பானத்தை கர்ணன் முடிந்து விடுவான் கண்ணா கண்ணா பலமும் கொடையும் கொண்ட உன்னை விட்டு உயிர் பிரிந்ததா நகுலா நகுலா என்ன இது அம்மாவின் குரல் கேட்கிறதே இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனா கர்ணனேதான் சந்தேகமே இல்லை அண்ணா ஏன் அம்மா மகனே மகனே என்று அழ வேண்டும் என்னம்மா இது என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன் தங்களை பிழைத்து வைக்கும் தன் உயிரை தந்த என் உன்மகன் என்ன கொடுமையமா இது உடன் பிறந்தவரை அதிலும் அனைவருக்கும் முன்வந்தவரையா நான் அடித்தேன் எதிரில் மாவீரனை கட்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தகின்றி உன்னால் அல்லவா அந்த உத்தவரை நான் கொன்றேன் நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய் உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே என்ன சொல்லுங்க ஆமாம் நடந்ததைத்தான் சொல்கிறேன் முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான் இரண்டாவது பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார் மூன்றாவது கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார் நான்காவது நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார் ஐந்தாவது சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான் ஆறாவது தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன் ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டோம் கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு
நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். போயிட்டாயா கர்ணா? இதுவரை தேர்ந்திருந்தது போல் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதென்றோ நட்பு. ஆனா செயற்கரிய நரமனாம் செய்த நீ பிறருக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பாய். கடையில் நான் இறப்பினும் நீ அடைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ என் செல்வம் என்னை விட்டு போய்விட்டதா? பாருங்களப்பா, என் கடவுள் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து நன்றாக பொறிந்து போங்களப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் மகனை மண்ணில் வாழ மாட்டார். அத்தா, நீங்களும் உங்கள் மகனும் சென்ற இடத்திற்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள் அத்தா. அத்தா, அத்தா. கர்ணா, கர்ணா, தம்பிமாரை வரும் தாழ்படி நீ முடிசூடி உலகாள வேண்டும் என கனவு கண்டிருந்தேன். கர்ணா, கர்ணா, நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுமா? எனக்கென உலகில் இருந்த ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவள். எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா, மோட்சம் உண்டா, விமோசனம் உண்டா? தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அவனையும் வாழ விடாது எத்தனையோ சரி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா? கிருஷ்ணா, நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்து நீயும் பிறர் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதி மாறி அமையுமா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே